ஹாய்! அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ, இன்னைக்கு வீடியோவில் உங்களோட லவ், உங்களோட தொழில், உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு, அப்புறம் உங்களோட தொழில் அப்படின்ட்டு எல்லாமே, உங்கள் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து டேரோ கார்டு வழியாக கிடையாது, இந்த டீ கப் மூலமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், காஃபி கப் ரீடிங்னு சொல்லி. அதாவது கேள்விப்பட்டு இல்லை அப்படின்டா, காஃபி கப் ரீடிங் தான் என்னென்னா, நம்ம டேரோ ரீடிங், டேரோ கார்ட்ஸ் இடத்துல பார்த்து சொல்லுவோம்ல. ஸோ அதே போல் தான் இது காஃபி கப்பில் பார்த்து சொல்கிறது. ஓகேயா? ரெண்டுக்கும் எதுவும் வித்தியாசம் கிடையாது. அது கார்ட்ஸ் வழியாக சொல்கிறது, இது வந்து சிம்பிள்ஸ் வச்சு சொல்கிறது. ஓகேயா? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரில அப்படின்னா இதை பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக கூட இருக்கலாம். அப்புறம் பர்சனல் ரீடிங் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கவலைப்படுறீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்குமே கவலையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ரீடிங்குள்ளே வாங்க போயிடலாம். ஸோ இது வந்து கலெக்டிவாக பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு பொருந்துது அப்படின்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஸோ எடுத்த உடனே வந்து எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்குறீங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஓகே, இதை நான் கற்றுக்குறேன். உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, உங்களுக்கு அது கெட்ட விஷயமாகவே இருந்தால் கூட ஓகே, அதுலேருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுட்டேன் அப்படின்னு நீங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயங்க. எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சில பேர் வந்து உடஞ்சிருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்குன்னு ஏதாவது குறிக்கோள் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பிளான் மட்டும் போட்டுட்டு அதை பண்ணாமல் அப்படியே விழாதீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணினா அது நம்ம கை கூடும் அப்படின்னு யோசிங்க. உங்கள் கனவுகளுக்காக வேலை செய்யுங்க. ஓகே, இவ்வளோ ஆசை இருக்கா அப்படின்ட்டு ஓகே சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து என்ன முயற்சி போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ மற்றது இந்த கப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே தேங்கி நிற்குது பாருங்கள். அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் ஓடிட்டே இருக்குது. யாரும் உங்களை அவ்வளோ காயப்படுத்தினா? உங்களுக்கு அன்புக்குரியவர் கூட ஏதாவது ரீசனாக தான் ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ரொம்பவே காயப்பட்டுட்டீங்க. ஸோ நிறைய அழுதாச்சு. அந்த கண்ணீர் தண்ணி தான் அப்படியே தேங்கி நிற்குது. அப்படியே இப்படி விட்டால் பாருங்க எவ்வளோ கொட்டுதுண்டு. அப்படியே ரொம்ப காயப்பட்டாச்சு. ரொம்ப நிறையா லவ் பண்ணிட்டீங்களோ, கண்மூடித்தனமாக நம்பி இருக்கீங்க. ஸோ நிறைய கவலை இருக்குது உங்களுக்குள்ளே. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ கவலையை வச்சிட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் வெளிக்காட்டுங்க. ஸோ உங்களுக்கு கப்பை பார்த்தா தெரியும், அப்படி கொட்டி 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 இருக்குது. ஸோ நிறைய கண்ணீர் அழுதாச்சு. சில பேர் வந்து நைட்டில் தூங்க மாட்டேன்றீங்க. இதையே பற்றி யோசிக்கிறீங்க திரும்ப 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 திரும்ப. என்ன நடந்தது, நான் ஒன்றுமே பண்ண கிடையாது, இது ஒரு குட்டி விஷயம், இதுக்காக கோவப்படுறாங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியும். அது அந்த சோசியலில் பார்க்கும்போது தெரியும், அப்படியே பிளட்டு மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ காதலை பொறுத்த மட்டும் இந்த விஷயத்தில் வந்து தப்பு பண்ணது அவங்க தான் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, உங்கள் கூட இருக்கவங்க தான் பிரச்சனை பண்ணிப்பாங்க, இல்லைன்னா அவங்க கூட இருக்கவங்க ஏதோ க்ரியேட் பண்ணிக்காங்க. இந்த கப்பை பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே தெரியுது, உங்கள் கூட இருக்க யாருமே அவ்வளோ உண்மையாக அவங்களுக்கு இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அவ்வளோ உண்மையாலாம் கிடையாது. ஒரு முகமூடி மாதிரி அப்படியே தெரியுது. அப்படியே ப்ளட்டு அப்படியே வடிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ ஏதாவது லவ் பிரேக்கப்பில் ஏதாவது கையை ஏதாவது கட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை எங்கேயாவது கீழெல்லாம் விழுந்து எதுவும் அடிபட்டுருச்சு அவங்களுக்கு. ஸோ இதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ லவ் பிரேக்கப்லாம் ஆனால் கூட நம்ம பேசி தான் புரிய வைக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி இந்த கையை கட் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, அது அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் அழுகையை வந்து வெளிக்காட்ட தெரில.
அது எப்படி யார்கிட்ட போயிட்டு சொல்கிறது அப்படின்னு தெரில. ஏன்னா நீங்கள் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து இன்னும் காயப்படுத்துகிறாங்க. புரியுதா? ஸோ இந்த விஷயத்த வந்து தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு சொல்லாதீங்க. ஏன்னா சுற்றி இருக்க நபர்கள் வந்து உங்களை காயப்படுத்தக்கூடும். கொஞ்சம் இந்த பெயின்லேருந்து வெளியே வாங்க. யாருமே சப்போர்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. இங்கே பார்க்கும்போது ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அதை அம்மா அப்பாவுக்கு பயந்து குடும்ப பிரச்சனை ஆகி கூட இருக்கலாம். ஸோ அதனால கூட நீங்கள் இப்படி கூட முடிவெடுத்திருக்கலாம். ஸோ அவங்க கவலை மனசுக்குள்ள இருக்க கவலையில் இந்த கப்பு பிடிக்கும்போது தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் இவ்வளோ காயப்படுத்திக்கிறீங்கள்ல, உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க, மனசளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி காயப்படுத்திக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து உண்மையான காதல் ஒன்று பார்த்துருக்கீங்களா? அது ட்ரூ லவ்வா அப்படின்னு பார்த்தா எனக்கு அப்படி தெரில. எனக்கு என்னமோ நீங்கள் உங்கள் லவ்வில் இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் ஒரு ட்ரூ லவ்வை பார்க்கல அப்படின்னு தான் இருக்குது. ஸோ உங்களால் கூட முடியாமலாம் இல்லை இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, திரும்பியும் அதுக்குள்ளேயே போய் சிக்கிக்கொள்கிறீங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வாங்க. நீங்கள் அதுக்குள்ளேயே இருக்கும்போது திரும்ப 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 நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிறீங்க. புரியுதா? அந்த டீ கப்புக்கு நடுவில் பார்த்தா தெரியும், அப்படியே கருப்பாக ரவுண்டாக இருக்குல்ல. ஸோ அவ்வளோ டார்க் எனர்ஜிக்குள்ளே போய்ட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி அவ்வளோ டார்க் எனர்ஜி இருக்குது. ஸோ உங்களோட இருண்ட இரவுகளை கூட வெளிச்சமாக்குறதுக்கு உங்களால் முடியாமலாம் கிடையாது. நீங்கள் ரொம்பவுமே மென்மையான பர்சனாக இருக்க கண்டு தான் இவ்வளோ காயப்படுத்திக்கிறீங்க. உங்கள் இரவுகள்லாம் ரொம்ப டார்க் இரவாக்கின்றீங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. ஸோ இந்த கப்பு பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ ப்ளட்டு ஏதோ லாஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை நீங்களே காயப்படுத்திட்டீங்க அப்படிங்கிறத நல்லாவே உணர முடியுது. அது என்னெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது, எவ்வளோ வழியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத. ஸோ உங்களை சுற்றி ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களே கேள்வி கேட்குறத விட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வந்தால் தான் லவ்வாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுலேயுமே ஒரு நியூ பிகினிங் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே ஒரே ரவுண்டுக்குள்ளேயே நீங்கள் சுற்றிகிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப நடந்த விஷயம் தான் நடக்க போகுது, தவிர்த்து அதை மீறி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த கவலையான விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. ஸோ மற்றது ஒரு சில விஷயத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பொறுமை தேவை. ரொம்பவுமே பொறுமையாக நீங்கள் இருக்கணும். ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்குது. உடனே உங்களுக்கு பதில் தெரியணும், உடனே உங்கள் பிரச்சனை இல்லை தீர்வு தெரியணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கு பதிலுங்கிறது கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்துலேருந்து பதிலெலாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மற்றது நீங்களாக ஒரு விஷயத்த அந்த விஷயத்த கண்ணால் பார்த்து முடிவெடுக்கிறதட்டியும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா சுற்றி உள்ளவங்க போய் கூட சொல்லலாம், உண்மை இல்லாத விஷயத்த கூட அதிகப்படுத்தி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முகமூடி ஒன்று தெரியுது. ஸோ அதனால எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே, உங்கள் காதால் கேட்டு கண்ணால் பார்க்கல அப்படின்னா அந்த விஷயத்தில் முடிவெடுத்து நம்பாதீங்க அந்த விஷயத்த. ஸோ தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஸோ இங்கே என்னால் ஒரு ஆத்மாவை பார்க்க முடியுது. அதாவது ஏதோ ஒரு சோல் வந்து உங்களை பாதுகாக்குது. அதே ஆத்மா வந்து நீங்கள் இவ்வளோ கவலைப்படும்போது அவங்களும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. நீங்கள் ரொம்ப தனிமைக்குள்ளே போயிடுறீங்கல்ல. ஸோ அப்படி போயிட்டு நீங்கள் இவ்வளோ டிப்ரெஷனை அனுபவிக்கும் போது அதை அவங்க பார்த்து கவலைப்படுறாங்க. அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பொறுமை வேணும், கொஞ்சம் பொறுமையாகிருங்க அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய கோவம் இருக்குது மனசுக்குள்ள. ஸோ இந்த கோவத்தெல்லாம் யார் மேலே காட்டுறது அப்படின்னு தெரியாமல் சடனாக உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறவங்கன்ட்டு போய் காட்டுறீங்க அந்த கோவத்தை. ஸோ அப்படி பண்ணாதீங்க. அன்பு செலுத்துகிறவங்கள காயப்படுத்தாதீங்க. யாரோ ஒருத்தருக்காக கூடவே இருக்கிறவங்கள காயப்படுத்தாதீங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ கவலைப்பட்டு நீங்களே காயப்படுத்தி கொள்கிற அளவுக்கு உங்கள் காதல் முழுசாலாம் உங்களை விட்டு போக கிடையாது. அது காதல் மீண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால ஸோ நீங்கள் நீங்களே காயப்படுத்தி கொள்ளாதீங்க. ஏன்னா உங்கள் காதல் மீண்டும் உங்கள் கைக்கு தான் வரப்போகுது. ஒரு ஒரு 8 மாதம் கூடவே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கூட அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ காயமும் வருத்தமும் இருந்தால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குட்டி பட்டாம்பூச்சி சிறகடிச்சு கொண்டே இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குது, நம்பிக்கை கொடுக்குது. ஒரு குட்டி விஷயத்தில் ஏதோ ஒரு இருக்க பற்றி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அந்த திரும்ப கிடைக்க போகுது, உன் காதலை நம்பு அப்படின்னு. உண்மையாகவே பார்க்க போனால் அதாங்க உண்மை. உங்கள் காதல் உங்கள் கையிலே கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் அந்த குட்டி பட்டாம்பூச்சியை தான் பெருசாக்கணும், நம்பணும். அந்த நம்பிக்கை நீங்கள் சொல்லதில்ல, அது நம்பு, ஒன்று நீயே நம்பு, உன்னால் முடியும்னு சொல்லி. ஸோ உங்களால் முடியும். ஸோ நம்புங்க, நம்பிட்டு இதிலேருந்து வெளியே வாங்க. ஏன்னா நம்பிக்கைங்கிறத பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு விஷயத்த நம்புவீங்களா, உடனே நம்புகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்படி எல்லா விஷயத்தையும் உடனுக்குடனே நம்பி இறங்குற ஆள் கிடையாது. ஆனால் இறங்கிட்டீங்கன்னா அதில் முழுசாகவே இறங்கிடுறீங்க, அதான் பிரச்சனை. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற உங்களுக்கு ஒரு குட்டி நம்பிக்கை, அந்த நம்புங்க. உங்கள் மனசை சொல்கிறத கேளுங்க. சில நேரம் மனசு கொடுக்குற கைடன்ஸ் கூட சரியாக இருக்கும். பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கும்போது மனசு ஒரு கைடன்ஸ் கொடுக்குதா அப்படின்னா எஸ், அதுதான் கரெக்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லை யாரையாவது நம்பலை அப்படின்னா நம்புங்க, நம்பிக்கை வையுங்க முதல்ல. ஸோ ஒரு சில விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு பெரிய ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அதில் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர்கிட்ட கேளுங்க. இந்த விஷயம் இப்படி செய்ய போகிறேன், அது சரியா அப்படின்னு கேட்டு கைடன்ஸ் வாங்கிட்டு பண்ணுங்க. சில நேரம் அது தப்பான வழியில் போய் முடிகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கைடன்ஸ் கேளுங்க, பெரியவங்க கிட்ட கலந்துரையாடுங்க. இந்த விஷயம் நான் இப்படி செய்ய போகிறேன், இது எப்படி அப்படின்னு கேட்டுட்டு அதில் ஒரு முடிவை எடுங்க. ஸோ ஃப்யூச்சர் பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, இது பண்ணினா நல்லம், இதை தொடங்கினா என் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினது கூட சில தடைகள் வந்து ஸ்டாப் ஆகி போயிருக்கும். ஆனால் இப்போ அதுக்கான ஒரு நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து திரும்ப தொடங்குங்க. ஸோ அது நல்லதாக முடிகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கப்பு வாங்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது, உங்கள் மனசுக்குள்ள வந்து நிறைய கேள்வி இருக்குது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கும். ஏன் இப்படி நடக்குது, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணினாங்க அப்படின்னு ஏன் ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் உங்கள் மனசுக்குள்ள நிறைய இருக்குது. ஸோ அப்படி கேள்வி உங்கள் மனசில் கேட்குறதுன்னா முதல்ல அதுக்கு ஒரு ஸ்டெப் வைங்க. ஏன்னா எதுவுமே உங்கள் கையை விட்டு போகலாம் கிடையாது, திருப்ப வரதான் போகுது. ஸோ அதனால நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையிலேருந்து தயவு செஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த டார்க் எனர்ஜி வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இந்த கப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு சொல்லி. அதனால அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுங்க முதல்ல. அதுலேருந்து வெளியே வந்தால் தான் மற்றதெல்லாம் நல்ல விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் திருப்ப அதுலேயே சிக்கிக்கிட்டு அதுக்குள்ளே இருந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வாங்க. ஸோ ஏன் அப்படின்னா உங்கள் எண்ணங்களுக்கும் உங்கள் செயலுக்கும் சம்மந்தமாக கிடையாது. மனசில் ஏதாவது ஒன்று நினைப்பீங்க, இதை பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்கள் எண்ணங்கள் வந்து ரொம்பவுமே உங்கள் செயல்கள் வந்து முற்றிலும் மாறாக இருக்குது, எண்ணங்களுக்கு மாறாக இருக்குது. முதல்ல என்ன சிந்திக்கிறீங்களோ அதையே செயல்படுத்த கற்றுக்கோங்க. ஸோ நான் இப்போ தான் காதலை தெரிவிக்க போகிறேன், ஒருத்தர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 2 மனசாக போகாதீங்க. நீங்களே தோட் போட்டிக்காதீங்க, அவங்க நோ சொல்லிடுவாங்க அப்படின்னு. அவங்க நோலாம் சொல்ல மாட்டாங்க, எங்கேயும் விட்டுட்டெல்லாம் அப்படி போக மாட்டாங்க. அதனால 2 மனசாக எதையுமே பண்ணாமல் ஒரு மனசாக பண்ணுங்க. இதை பண்ணினா சரியாக வரும் அப்படின்னு நம்பி பண்ணிங்க, கண்டிப்பாக அது நல்லதாகவே நடக்கும். ஸோ ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காதீங்க. அதாவது இது வேணும், இது நடக்கணும், இப்படி தான் நடக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் என்னை புரிஞ்சுட்டு வாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்னை காயப்படுத்துறது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு குணம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. ஸோ அப்படி இருக்காதீங்க. ஏன்னா நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளேயே இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்காதீங்க. அப்படி இருக்கும்போது எதிர்க்க இருந்து உங்ககிட்ட அன்பு கொடுக்க வரவங்க கூட ஒதுங்கி போயிடுறாங்க. உங்களுக்கு ஒரு காதல் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் நிறைய காதல் பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில், நிறைய பேரை லவ் பண்ணியிருப்பீங்க. அது ஒன்று கூட ஒரு சரியாகவே வந்துக்காது, சரியாக அமைஞ்சிருக்காது. ஏன்னா நீங்கள் அப்படி இருந்தது தான் காரணம். சில விஷயத்தில் உங்களுக்கு ஈகோ இருக்கா அப்படின்னா விட்டுருங்க. ஸோ உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா ஒத்துக்கோங்க. அதை அடுத்தவங்க மேலே பழி சொல்லாதீங்க. ஸோ அது கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போகிறதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்குது.
ஸோ மற்றது நீங்கள் ஒரு புதிய வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் உங்கள் பக்கத்துலேயே வேலை தேடிட்டு இருக்காம, கொஞ்சம் தூரமாக தேடி வேலை தேடி போங்க. அப்படி தூரமாக தேடி போகும்போது, நீங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் விரும்புகிற மாதிரி தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது குட்டி காயம் ஒன்று ஏற்பட்டுட்டு அந்த வருத்தம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா, அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் குட்டின்னு சொல்லி குட்டி காயம் தானேன்னு சொல்லி விடுற விஷயம் ஃப்யூச்சரில் பெருசாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்த்து சரிப்படுத்தி கொள்ளுங்க. மற்றது உங்களுக்கு யாருமே இல்லையே, என்னை யாருமே புரிஞ்சுக்கிறாங்க இல்லையே, எல்லாரும் என்னை காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் இருக்காங்க, யூனிவர்ஸோட சப்போர்ட் இருக்குது. இங்கே சில பேருக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஸோ ஒரு சில விஷயத்த நம்புங்க, இதில் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் நல்லதாகவே அமையும். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது மேலதிகமான தகவல்களை வந்து பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதையே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்த விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.